மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு ஜனவரி மாதம் 1ஆம் வாரத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம். டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் ஆரம்பிக்க வேண்டிய காலம், எங்கெங்கெல்லாம் மழை தேங்கி இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மாவட்டத்தில் வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் அதை முடிச்சிருங்க என்று சொல்லியிருக்கிறோம். டிசம்பர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஹாஃபில் எக்ஸாமுக்கான டைம் டேபிள் இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டோம். அதன் அடிப்படையில் தான் அது நடைபெற இருக்கின்றது. எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகமான பாதிப்பு இருக்கின்றது, அரையாண்டு தேர்வு எழுத முடியாத சூழ்நிலை இருக்கின்றதோ, எந்தெந்த தேர்வுக்காவர்களால் வர முடியாமல் இருக்கின்றதோ, 9ஆம் தேதி கூட நார்மல் நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது அந்த பள்ளியை சந்திக்கின்ற ஹெச்எம்ஸ் மூலமாகவே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த தேர்வு நடத்தலாமா வேண்டாமா என்பது உறுதி செய்யப்படும். அப்படி நடத்த முடியல, இன்னமும் வந்து தண்ணி தேங்கி இருக்கின்றது, உள்ளே உட்காந்து எக்ஸாம் எழுதுகிற அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றது என்று சொன்னால் உடனடியாக லோக்கல் பாடியின் மூலமாக அதை சரி செய்கின்ற பணியில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு எக்ஸாமோ 2 எக்ஸாமோ எழுத முடியாமல் போனது என்று சொன்னால் அதுவும் சேர்த்து ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் எதெல்லாம் விடுபட்டு போன ப்ராக்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, விடுபட்டு போன தியரட்டிக்கல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அது ஜனவரி மாதம் நடத்தப்படும். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 17 பாயிண்ட்ஸ் நாங்கள் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அது அனைத்துமே பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய சேஃப்டி சார்ந்திருக்கின்ற பாயிண்ட்ஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் கவலைப்பட தேவையில்லை, அது முறையாக அது நடைபெறும். வெள்ளம் நிற்கக்கூடிய பகுதிகளை தாண்டி ஒட்டுமொத்தமாக அரையாண்டு தேர்வு இந்த வெள்ளம் பாதித்த எல்லா மாவட்டங்களிலுமே ஒத்தி வைக்கப்படுவதற்காக தள்ளி வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எந்தெந்த பள்ளிக்கு நேற்று நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொண்டாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் தண்ணி இன்னும் தேங்கிய பாடு இருக்கின்றது, தேங்கிய பிறகும் இபி இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கின்றதா, இல்லை உள்ளே நுழைய முடியாதபடி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கிறதா என்கின்ற ஒரு கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாவட்டத்திலும் அதிகப்படியான வெள்ள பாதிப்பு இருக்கின்றதோ அந்த ஹெச்எம்ஸ் மூலமாக, அங்கே இருக்கின்ற டைரக்டர்ஸ் மூலமாக, எங்களுடைய சிஓஸ் மூலமாக வருகின்ற அதன் அடிப்படையில் அதுக்கான கால் எடுப்போம். இப்போதைக்கு 9ஆம் தேதியிலிருந்து அரையாண்டு நடைபெற இருக்கின்ற எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எங்கே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நடத்தவே முடியாது என்கின்ற விதத்தில் எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு தகவல் வருகின்றதோ அங்கே இருக்கிறதுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் அதுக்கான தேர்வுகள் கண்டிப்பாக நடைபெறும்.